ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி டேட் 5/1/2019. ஸோ ஓவராலாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் தாங்க இதுக்கு மேலே, ஏன்னா ஒரு வாரம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. எது வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் காரணம் இந்த கடைசி ஒரு வாரம். ஏன்னா இருக்கக்கூடியது ரொம்ப 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 குறைவான வேக்கன்சிஸ். எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, நல்லா நம்புங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி ஒரு 4 கேட்டகரியில் வந்து 0 ஆகிடுச்சிங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4 கேட்டகரி எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி உமன் ஆர்த்தோ, எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோ, இது எல்லாமே 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப குறைவாக ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி அப்படியே வந்து டபுளாக வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்பிக்கை கைவிடாதீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 28வது நாள் கவுன்சிலிங் முடிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 கவுன்சிலிங் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரைட் சைடு ஆஸ் யூஷுவல் அந்த 183 வேக்கன்சிஸ், அதை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்கும்பொழுது எஸ்டி உமன் அந்த 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அதை தவிர்த்து மீதி எல்லாத்துலேயுமே வந்து கேண்டிடேட்ஸ் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, ரைட்டா? பிசிஎம் இதுக்கு முன்னாடி லக்கின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ பிசிஎம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க கேண்டிடேட்ஸ். ஸோ பிசிஎம் ஜென்ரலில் மட்டும் இன்றைக்கி 16 பேர் வந்து எடுத்துருக்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறதே 17 தான் இருக்குது. பிசிஎம் உமனில் 5 பேர் இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 21 தான் இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம், வெறும் டபுள் டிஜிட்டில் மட்டும்தான் இருக்குது. இன்னும் 1 வீக் கவுன்சிலிங் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எஸ்டி ஜென்ரலில் 6 பேர் வந்து எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 62 இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் 9 பேர் வந்து இன்றைக்கி எடுத்துட்டாங்க, 0ங்க. எஸ்சிஏ ஜென்ரல் 0 முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேலே எஸ்சிஏ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட்டு டைம் இப்போது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, அடுத்ததுக்கு நீங்கள் என்ன படிக்கணுமோ அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ஸோ இதே நம்பிக்கிட்டு இருக்காதிங்க, அவ்வளோதான். இது எஸ்சிஏ ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. எஸ்சிஏ உமன் கேண்டிடேட் 4 பேர் இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் இருக்கிறது 6 தான். ஸோ இந்த ஒரு வாரத்தில் 6 வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது எஸ்சிஏ உமனுக்கு, ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையை வச்சுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் ரெடி டு ஃபேஸ் இட், அவ்வளோதாங்க, வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி ஜென்ரலில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 40 ஃபில் ஆகிருக்கு. ஸோ நேற்று வரைக்கும்லாம் நம்ம பார்க்கும்பொழுது என்டையர் டேக்கே வெறும் 40 தான் ஓவராலாக இருந்தது. பட் இன்றைக்கி வெறும் ஜென்ரலில் மட்டும் பார்க்கும்பொழுதே நமக்கு 40 ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடியது லாஸ்ட்டு ஒரு வாரம் தான். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியை தவிர்த்து இப்போ நமக்கு இருக்கிறது என்னென்னா, பிசிஎம் ஜென்ரலில் 17, பிசிஎம் உமனில் 21, எஸ்டி ஜென்ரலில் 62, எஸ்சிஏ ஜென்ரலில் முடிஞ்சு போச்சு, எஸ்டி உமனில் 2, எஸ்சிஏ உமனில் 6. ஸோ ரொம்ப 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 குறைவு, எது வேணால் நடக்கலாம், ரைட்டா? ஸோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள், மனசை தளர விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம்மில் இதுக்கு முன்னாடி பிசிஎம் கேண்டிடேட்ஸ் லக்கின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், பட் இப்போது அதுவும் கிடையாது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயே 12 பேர் வந்து எடுத்திருக்கிறாங்க, பேலன்ஸ் 7 மட்டும்தான் இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 பேர் வந்து எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 6 தான் இருக்குது. ஸோ பிசிஎம் ரொம்ப டிஃபிகல்ட் தாங்க. ஒரு வார கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இருக்கிறதே 6-7, கரெக்டாக 7 நாள் 6 நாள் தான், அதுதான் இருக்குது வேக்கன்சிஸு. ஸோ ரெடி டு ஃபேஸ் இட். நெக்ஸ்ட்டு எஸ்டி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் ஒரு கேண்டிடேட் வந்து எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 22 இருக்குது. எஸ்டி உமனில் 4 வேக்கன்சிஸ் அப்படியே இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சு போச்சு, 10 பேர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ காம்படிஷன் நிறையா தான். எனக்கு தெரிஞ்சு எஸ்சிஏ ஜென்ரல் அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸுக்கே மேபி கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ எஸ்சிஏ ஜென்ரலில் 10 பேருமே வந்து எடுத்திருக்கிறாங்க, பேலன்ஸ் வேக்கன்சிஸ் எதுவுமே இல்லை, 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ், நீங்கள் வேறு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதுக்காக வந்து நீங்கள் ஆனுவல் பிளானர் வந்திருக்கு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இதை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ எஸ்சிஏ ஜென்ரலில் 0 ஆகிடுச்சு, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் 0 ஆகிடுச்சு. ஸோ எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் தயவுசெய்து இந்த 183 கேண்டிடேட்ஸ் செகண்ட் ஃபேஸிங் நாளைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, நாளானிக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க, அதை அப்படியே விட்டுடுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஜென்ரல் வேக்கன்சிஸில் நமக்கு ஒன்று கிடைக்குமா அந்த 183ல் அப்படிங்கிற நினைப்பை விட்டுடுங்க. ஸோஃபார் பல கேண்டிடேட்ஸ் சொன்ன விஷயம் படி
யார் அதிக மார்க் எடுத்திருக்கிறாங்களோ டாப் ரேங்க்கில் விடுபட்ட டாப் ரேங்க்கில் இயர்லியாக ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் முன்னாடியே வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்காம போயிருக்கோ அந்த கேண்டிடேட்ஸ் தான் வந்து கூப்பிடுவாங்க. கம்யூனிட்டி வைஸ்லாம் தனித்தனியாக பிரிக்க மாட்டாங்க, ஒட்டு மொத்தமாக அந்த கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ டாப் ரேங்க்கில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வேகன்சிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் வந்திருக்கு. கேண்டிடேட்ஸ் கவுன்சிலிங் போன இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, வந்திருக்கு. அதை தவிர்த்து ஒரு 2-3 நாள் கழித்து போன கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் செகண்ட் ஃபேஸுக்கு வந்து எதிர்பார்க்க வேண்டாம், நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் கேண்டிடேட்ஸுக்கு இன்னும் செகண்ட் ஃபேஸ் அப்டேட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அதுக்கும் பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னா 2017 குரூப் 2A எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லாம் முடிஞ்சு இன்னும் இப்போ செகண்ட் ஃபேஸ் வந்து எதுவுமே வரலை, ரைட்டுங்களா? ஸோ 2017 குரூப் 2A கேண்டிடேட்ஸுக்கு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வரலை. அதுலேயே விடுபட்ட வேகன்சிஸ் சம்திங் இருக்குது. அதை நான் அப்புறமா நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், பட் இருந்தாலும் நான் இன்னொன்று தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நான் அந்த கேண்டிடேட்ஸுக்கு குரூப் 2A கேண்டிடேட்ஸுக்கு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அப்டேட் வந்து எதுவுமே வரலங்க. ஸோ வேகன்சிஸ்லாம் அப்படி தான் இருக்குது. அதை வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் மேபி ஆட் பண்ணுவாங்க, நடுவில் விடுவாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு விட்டுறாதீங்க. அடுத்த எக்ஸாமுக்கான ஆனுவல் பிளானர் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வேலை என்னென்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்டேட் வரும்பொழுது தெரியப்படுத்துகிறேன், ஓகேங்களா? திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் SCA கேண்டிடேட்ஸ். SCA கேண்டிடேட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பிஃபோராகவே எப்பயோ அந்த 160 கொஷின்ஸ் அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸுக்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவங்களாம் தான் வந்து இந்த 183 வேகன்சிக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, ஓகேங்களா? அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போத்துலேருந்தே. இதை நினச்சி கவலைப்படாதீங்க. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மனசை கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ SCA உமனில் 7 பேர் இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 7 தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வார கவுன்சிலிங்கில் 7 வேகன்சிஸ் மட்டும்தாங்க ரிமைனிங் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த PSTM பாருங்கள், 32 பேர் இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்பொழுது 7, 6, 4, 7 ஸோ இப்படி தாங்க இருக்குது, 22. ஸோ சிங்கிள் டிஜிட் தாங்க. இந்த சிங்கிள் டிஜிட்டுங்கிறது ஒரே நாள்லேயும் முடிஞ்சு 0க்கு வந்துடலாம், இல்லை ஒன்று கூட வரலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் வேகன்சிஸ் ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு, ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக ஆகிடுச்சு. நீங்கள் மனசை கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோங்க. 32 PSTM இன்றைக்கி ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் BC உமன் ஆர்த்தோ 0 ஆகிடுச்சிங்க, MBC ஜென்ரல் ஆர்த்தோ 0 ஆகிடுச்சிங்க, SC ஜென்ரல் ஆர்த்தோ 4 பேர் இன்றைக்கி எடுத்துருக்குறாங்க, பேலன்ஸ் 7 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் மட்டும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஜென்ரல்லையே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மட்டும்தான் இது வரைக்கும் எடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ரிபிள் டிஜிட் ஜென்ரலில் மட்டுமே இருக்குது. உங்கள் கம்யூனிட்டியை சேர்க்காம ஒரு வாரம் கவுன்சிலிங் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் கவுன்சிலிங்கில் நிச்சயமாக கேண்டிடேட்ஸுக்கு ஜாப், எல்லா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸுக்குமே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குங்க. அதே மாதிரி டெஸ்டிடியூட் வீடியோ கேண்டிடேட்டுக்கு இது வரைக்கும் ஃபில் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 2 தான் ஃபில் ஆகியிருக்கு, பேலன்ஸ் 61 இருக்குது. ஸோ டெஸ்டிடியூட் வீடியோ கேண்டிடேட்டும் நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 28வது நாள் கவுன்சிலிங் முடிவு வரைக்கும் ரொம்பலாம் எதுவுமே ஆகலை, 2 தான் ஃபில் ஆயிருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேனில் 1 தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஜென்ரல்லே உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது, உங்கள் கம்யூனிட்டிக்கு உள்ளே டச் பண்ணாமல் உங்களுடைய ஜென்ரல்லே நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்கள் பயப்பட வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது. ஏன்னா ஜென்ரல் 0ல் வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கப்புறம் எந்த கம்யூனிட்டி ஆள் போகிறாங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஜென்ரல் இருக்கும்பொழுது நம்ம கவலைப்பட வேண்டாம், பரவாயில்ல, ஓகே எக்ஸ் சர்வீஸ்மேனா எனக்கு இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு கவுன்சிலிங் இருக்கா, ஓகே பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு 124 இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கலாம். ஆனால் ஜென்ரல் டென்னே நமக்கு 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் வந்து அந்த கான்ஃபிடென்ட் வராது உங்களுக்கு. காரணம் என்னென்னா, யார் வேணால் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வரலாம். அப்போ என்ன ஆகும், அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற வேகன்சிஸ் ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் டெஸ்டிடியூட் வீடியோக்கும் ஓகே ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிறது இந்த ஒரு வாரம் தான். இந்த ஒரு வாரத்தில் ஓரளவுக்கு இருக்குது, நம்ம கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் நம்ம வளர்த்துக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஜென்ரல் டர்ன் டெஸ்டிடியூட் வீடியோ ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீதி கேட்டகரிஸ் டக்குன்னு ஃபில் ஆகிட்டு வருது. ஆர்த்தோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஆர்த்தோ கேண்டிடேட்ஸுக்கு இந்த தடவை ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ். நான் இண்டிவிஜுவலாக தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஆர்த்தோ அந்த மாதிரி இதுக்கெலாம், அதெல்லாம் பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக 13 பேர் வந்து எடுத்திருக்காங்கங்க, ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் இந்த 1 வீக் ஃபுல்லாகவே ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்
ஓவராலாக பார்க்கும்பொழுது 7209 வேகன்சிஸில் டே 28 கவுன்சிலிங் முடிவில் இன்றைக்கி எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? டே 21லேருந்து அப்படியே பாருங்கள். அப்படியே பார்க்கும்பொழுது நமக்கு நேற்று ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் பார்க்கும்பொழுது 38 30 41 45ன்னு இருந்துகிட்டு இருந்தது. ஸோ நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம்னா, இன்றைக்கி அப்போ 38னா இன்றைக்கி ஒரு 30 35 அப்படி தான் ஃபில்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிருப்பீங்க. அதுதான் நான் சொல்கிறது. கவுன்சிலிங்கில் எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். ஒரு நாளைக்கு 300 பேர் வராங்கன்னா அந்த 300 பேருமே பிசி கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம், அந்த 300 பேருமே எஸ்சி கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம், அந்த 300 பேருமே எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ நாம் எது நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ 85 ஃபில் ஆகிருக்குங்க இன்றைக்கி. ஸோ ரிமைனிங் வேகன்சிஸ் எத்தனை இருக்குன்னா 1133, ரைட்டுங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.